வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு பொன்முடி. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின், நீங்க எல்லாரும் போய் காவிரி பிரச்சனைக்காக திரு ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்திருக்கீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கீங்க. திமுக தொடர்ந்து இப்படியான கோரிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தால என்ன செய்ய முடியும் நம்புறீங்க? குறிப்பா சட்டபூர்வமான முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒன்று, அரசியல் ரீதியான முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டுமே இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் இது போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நாம் தீர்த்து வைக்க முடியும். அந்த அடிப்படையில் அரசியல் ரீதியாக எந்த முடிவை எடுப்பது என்பது தமிழகத்து மக்களுடைய ஒற்றுமையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, கர்நாடக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் தமிழகத்து மக்கள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசிற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தளபதி அவர்கள் நேரடியாக சென்று நாங்கள் எப்பயும் எல்லா கட்சிகளையும் அழைத்து பேச வேண்டும், அதுவும் விவசாயிகள் முழுவதுமாக இவரைத்தான் வந்து சந்திக்கிறார்கள். சட்டமன்றத்திலேயே தளபதி விவசாயிகளை அழைத்து முதலமைச்சர் பேச வேண்டும் என்று இன்றைய முதல்வர் சட்டமன்றத்திலே இருக்கிற பொழுதே கோரிக்கை வைத்ததை நீங்கள் மறந்திருக்க முடியாது. ஆனால் விவசாய சங்க பிரதிநிதிகளை ஒரு முறை கூட அழைத்து முதலமைச்சர் பேசவில்லை. அவர்களையெல்லாம் பேசாமல் நான் தான் எல்லாம் சட்டமே எல்லாம் செய்துவிடும் என்று நம்புவது ஒரு அரசிற்கு அழகல்ல. ஆனா இதுவரைக்கும் அவங்க நம்பிட்டு இருந்ததா நடந்திருக்குது. எல்லாமே நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. இரு மாநில பிரச்சனைகள்ல, நதிநீதி பிரச்சனைகள்ல அதிமுக தான் உரிய தீர்வை கொண்டு வந்தது, தமிழர்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்தது அப்படின்னு அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தவறான செய்தி. நடுவர் நீதிமன்றத்தை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்தபொழுது விபி சிங் பிரதமரை சந்தித்து அவரிடம் கலைஞருக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அந்த நடுவர் நீதிமன்றத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இப்பொழுது கூட நாம் நீதிமன்றத்திற்கு செல்கிறோமே தவிர வேறொன்றும் அல்ல. ஆட்சி பொறுப்பில் இருந்த இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து செய்ததாகவே வைத்துக் கொண்டாலும் கூட அதிமுகவுடைய அந்த ஆர்குமெண்ட்ன்றது எப்போல்லாம் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கிய பிறகு, இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்தோம், 2 முறை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் கர்நாடகா தண்ணீரை திறந்து விட்டது. அதற்கு முன்னாடி எதுவுமே பண்ணல. நீதிமன்றம் சொல்லியே கேட்காத கர்நாடக அரசிட்ட பேச்சுவார்த்தை மூலமா என்ன பண்ண முடியும்? நாம் நிரூபிச்சிருக்கிறோமே. துரைமுருகன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபொழுது கலைஞர் அவர்களும் அவருமே சென்று நேரடியாக பேசியதன் மூலமாக பல்வேறு சமயங்களிலே காவிரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக தீர்வு காண்பது என்பது தவறல்ல. பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிருச்சு, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ நீங்க பேசும்போதெல்லாம் தீர்ப்பு வெளிவராத சூழல். ஆனால் இன்னைக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிற வரைக்கும் நீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த நேரத்தில் நீங்க பேச்சுவார்த்தைங்கிறதே இதை இஷ்யூவை டைவர்ட் பண்றதாகும். அல்லது கர்நாடக அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை, நீ பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப அதற்கு நம்ம துணை போறோமாங்கிற கேள்வி வருது. இல்ல, இப்ப தீர்ப்பு என்னாச்சு? தீர்ப்பு கொடுத்திருக்குது, அதை செயல்படுத்துங்கள் என்பதையும் அரசியல் ரீதியாக தான் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தீர்ப்பை இந்த 2 மாநில அரசும் மறுக்கிறது, மத்திய அரசாங்கமும் மறுக்கிறது. 2 அரசுகளும் மறுக்கின்ற பொழுது அதை எப்படி நிறைவேற்றுவது? அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அரசியல் கட்சிகளின் மூலமாக அரசியல் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய மனதை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகமோ, அப்புறம் எதுக்கு அதிமுக இருக்கிற எம்பிலாம் பிரதமரை பார்க்க போனாங்க? அவங்க தான் தீர்ப்பு வாங்கிட்டாங்களா, அதோட விட வேண்டியது தானே? ஏன் போனாங்க? அவர்களுக்கும் இது தெரியுது. ஆனால் தெரிஞ்சா எல்லோரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. தன்னால் தான் எல்லாம் முடிந்தது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்களே தவிர. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு கர்நாடக அரசாங்கம் ஒத்துங்கல. அப்படிங்கும்போது மீண்டும் அவங்க நீதிமன்றத்தை அணுகணும்ன்றாங்க. அணுகி தீர்ப்பு பெற்றிருப்பதை பற்றி நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தீர்ப்பை மத்திய அரசும் நிறைவேற்றுவதற்கு முழுமையாக முன்வரவில்லை. அதே போல கர்நாடக அரசும் காவிரி நதிநீரை உச்சநீதிமன்றம் சொன்னதை போல திறந்து விடுவதற்கு தயாராக இல்லை. இந்த சூழலில் அவர்களும் போராட்டம், கர்நாடக மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டுகிறார்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இவைகளையெல்லாம் கூட்டுவதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க பார்க்கிறார்கள், பொலிட்டிக்கல் பிரஷர். அது செய்ததன் விளைவாகத்தான் அந்த உண்ணாவிரதம் இருந்தவருக்கு முன்னாள் பிரதமர் உண்ணாவிரதம் இருந்ததனுடைய மறுநாளே மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலையில் இருந்து மாறுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? ஆக அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டில் முக்கியமான ஒன்று. காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா அப்பே கோர்ட்டுக்கு போயிருக்கலாமா, ஏன் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா கேட்க முடியும். இது வழக்கமாக ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு போராட்ட முறை. இது எல்லாமே அவங்களுக்கு இப்ப வேறு வழி இல்லை. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக இருக்கும் போது அவங்க அரசியல் பிரஷரை இல்ல பொலிட்டிக்கல் பிரஷர் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லைங்கிறது தான் இவங்க சொல்றது, ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றது. இன்னொரு கேள்வி அவங்க தொடர்ந்து முன்வைக்கிறது, உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது. சோனியா காந்தி அம்மையார் உங்க தலைவர் மேல மிகுந்த மரியாதை கொண்டவர், இதுக்கு ஒரு அழுத்தம் ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இது அரசியல் ரீதியாக அங்கே இருக்கிற கட்சிகள் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை.
இங்கே இருக்கிற அரசியல் ரீதியான இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் நாம செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆகவே இது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை அல்ல. அந்த மாநில மக்கள், இந்த மாநில மக்கள், விவசாயிகள் என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சனை வந்துவிட்டது. இன்னும் கேட்க போனால் இந்த நதிநீர் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிவர்ஸ் இருக்கு, நாடுகளுக்கு இடையிலே ஓடுகிற ஆறுகள். இப்போ நைல் நதி பிரச்சனை இருக்குன்னா அது இறையாண்மை பெற்ற நாடுகளுக்கு இடையே ஓடுகிற ஆறுகள். அந்த பிரச்சனைகள் கூட ஐநா மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பிரச்சனையெல்லாம் வரதில்லை. ஆனால் ஒரு இன்டர் ஸ்டேட், ஒரு கூட்டாட்சியில் மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகிற நதிகளை கூட சமூகமாக பிரித்து கொடுக்க முடியாவிட்டால் அதற்கு என்ன பொருள்? ஆக நீதிமன்றம் செய்வதை நாங்கள் எதிர்க்கவில்லை, அது மாதிரி அவங்க தீர்ப்பு வாங்க வேண்டியதான். ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் மறுக்கிற பொழுது நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கே போனீங்கன்னா அவங்க நீதிமன்றம் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு தீர்ப்பு கொடுத்து அதையும் அவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன பொலிட்டிக்கல் சொல்யூஷன்? அதிமுகலேருந்து இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுறது, நாங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக தமிழகத்திற்கான தீர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், மக்கள் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நல்லெண்ணம் வச்சிருக்கிறாங்க, அது போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் திமுக இப்படி அனைத்து கட்சி கூட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திசை திருப்புறாங்கன்னு குற்றச்சாட்டு. அதுதான் நான் முதல்ல கேட்டேன். தீர்ப்பு தான் வாங்கிட்டாங்களே, அதை செயல்படுத்தணுமா வேணாமா? நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிமுக ஆட்சி என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்க? ஏதாவது செய்திருக்கிறார்களா? சட்டமன்றத்திலேயாவது ஒழுங்கா கூட்டி அதுலயாவது பேசியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. திருமாவளவன் இதே போன்ற ஒரு கோரிக்கையை வச்சார், திமுக இப்படியான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேணும்னு. அப்போ கருத்து சொன்ன திரு ஸ்டாலின் இது அவரோட கருத்து அப்படின்னு ஒதுங்கிட்டார். மறுபடியும் எங்க ரீகன்சிடர் பண்ணி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டம் அரசுங்க கூட்டணும்னு சொல்லி முதல்ல இருந்தே சொல்லியிருக்காரு. இங்க மட்டும் இல்ல, சட்டமன்றத்திலேயே தளபதி பேசியிருக்கார். அவர் என்ன நினைச்சாரு, அரசாங்கம் கூட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் தளபதி நினைச்சார். சட்டமன்றத்தில் பேசும்போதே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே தளபதி பேசியிருப்பது யாரும் மறுக்க முடியாது. ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற பொழுது அவர்கள் கூட்டினால் அது சிறப்பாக இருக்கும் என்று தளபதி நினைத்ததில் என்ன தப்பு? அதைத்தான் அவர் சொன்னார். அதை சொன்னதற்கு பிறகு அரசாங்கம் ஒன்றும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக என்ன பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் நான் கூட்டலான்னு நினைக்கிறார். ஆக ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. நேற்றுக்கு நீங்க கூட்டியது என்பது அனைத்து கட்சிகளுடைய கூட்டமா அல்லது விவசாய சங்கங்களுடைய கூட்டம் தான். அவருக்கு அந்த இதிலே கலந்து கொண்ட விவசாய சங்கங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டியிருக்கிறார், தவிர அனைத்து கட்சி கூட்டங்கள் அல்ல. ஆனால் சில கட்சிகளினுடைய விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள், அணியை சேர்ந்தவர்கள், காங்கிரஸ்லயோ முஸ்லிம் சிபிஎம்லையோ சிபிஐலையோ அதுல இருந்த விவசாய பிரதிநிதிகள் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இது அனைத்து கட்சி கூட்டம் அல்ல. என்ன அடிப்படையில் இந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு? விவசாய சங்கங்களுக்கு நிறைய கட்சிகள் இருக்கிறது, ஆனா குறிப்பா சில கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்திருக்கீங்க. இல்ல, விவசாய அணிகள் எதுல இருக்கோ அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். மதிமுகவிலும் விவசாய அணி இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியாக இருக்கிறாங்க, சிபிஎம் சிபிஐ கலந்துருக்கிறாங்க. யார் யார் அழைக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க தான் வந்திருக்கிறாங்க விவசாய சங்கங்கள். இவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது யார் யார் அதுல இவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்களோ அனுமதித்தார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். விவசாய சங்க கூட்டத்துக்கு அழைக்கிறதுலேயே கூட கருத்து முரண்கள் வந்தது. காங்கிரசுக்கு கடைசி நேரத்தில் தான் அழைப்பு போயிருக்கிறது, கூட்டத்துக்கு அன்னைக்கு காலையில தான் அழைப்பு விடுத்ததாக திருநாவுக்கரசரே சொல்றாரு. என்ன பிரச்சனை சார்? அவங்க எங்க தோழமை கட்சியில் இருக்கிறாங்க, அதனால அவங்களும் அங்கே தஞ்சாவூர்ல இதில் இருக்கும்போதே இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட வாழ்த்திட்டு போனார், தளபதியை ஆட்சி சொல்லிட்டு போனார். காங்கிரஸில் இருந்த 3 அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அவங்கெல்லாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. ஆக அதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா தெரியல. கடைசி நேரத்தில் தான் அழைப்பு வந்தது அப்படின்னு காங்கிரஸ் வெளிப்படையாக ஒரு நாள் தாங்க எல்லாருக்குமே அழைப்பே கொடுத்தது. சிபிஎம் கூப்பிட்டு அழைத்த பிறகு இதெல்லாம் போய் ப்ரையாரிட்டிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களாம் எங்களை விட என்ன கேட்டிங்கன்னா அவங்க வாலண்டியராக வராங்க, ஒன்றும் கேட்டிங்கன்னா வராங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இருந்தது சிபிஎம் சிபிஐக்கு. அதனால அந்த அடிப்படையில் கூட்டமே தவிர இது யாரையும் கூப்பிடக்கூடாது போகக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. தொடர்ந்து திமுக மேல வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது, ஆட்சி பொறுப்புல இருந்த போதெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுங்கிற நிலை இருந்தது, ஆனால் அதை அவங்க செய்யல. அதனாலதான் இவ்வளவு ஆண்டு காலம் காவிரியில இவ்வளவு பிரச்சனைகளும் சிக்கல்களும் நீடிக்கிறது அப்படிங்கிற. நடுவர் மன்றத்தை கொண்டாந்ததே கலைஞர் ஆட்சியில தாங்க. அதற்கு பிறகான தொடர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுல நீங்கள் கடந்த UPA 1 UPA 2 இருந்த போது அரசிதழில் இதை பதிவேற்றதுல தொடங்கி பல்வேறு இடங்கள்ல காலதாமதம் அப்படிங்கிறது 7-8 ஆண்டுகள் நீடித்தது. இதற்கெல்லாமும் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல திமுக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பொதுவாங்க ஆட்சியில் இருக்கிற பொழுது இப்ப இவங்களும் தான் ஆட்சியில் இருக்காங்க, 2 பீரியடா இருந்துட்டாங்க. இவங்களும் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல. கோர்ட்டுக்கு போனதெல்லாம் கூட திமுக ஆட்சியிலேயே கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம், நாங்களும் போயிருக்கிறோம். இது நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை முதல்ல முக்கியம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணுங்கிறதுல கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருந்தது. தொடர்ந்து நாங்கள் இருந்திருந்தால் இங்கே இருந்திருந்தாங்க நிச்சயமா அங்க மத்தியில நீங்க போய் இருந்தீங்க போனீங்கிறது வேற. இங்க மத்தியில உங்க ரிமோட் ஆட்சி நடந்த, அதாவது கோயலேஷன் இருக்கலாம், ஆனா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலேயும் அந்த ஆட்சி இருந்தாதான்
நமக்கு ப்ரெஷரைஸ் பண்றதுக்கு சரியா இருந்திருக்கும். சில நேரங்கள்ல அங்க ஆட்சியில அங்க நம்ம ஏதாவது செய்து அந்த பலன் இங்க இருக்கிறவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால சைலண்டா அப்படி இல்லைங்க. இங்க இருந்தா தான் ப்ரெஷரைஸ் பண்ண முடியுங்கிறேன். அங்க இருந்து என்ன பலன் கிடைக்கும்? மத்தியில உங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவோடு தான் பல நேரங்கள் பல விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கோம். டிஆர் பால் இருக்கும்போது தான் நீ நேஷனல் ஹைவேஸ் ரோடு பூரா கம்ப்ளீட்டா வந்திருக்கு. அதையே செய்யறவங்க இதை மட்டும் செய்யாம இருப்போமா? நாங்க அந்த துறை அவங்க கிட்ட இருந்தது, அதனால பண்ணாங்க. நம்ம கிட்ட அந்த துறை இல்ல. அப்ப துறை இருக்கிற பொழுது இருந்திருந்தா செய்வாங்க. எந்தெந்த துறை திமுகவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ கூட்டணி ஆட்சியில அந்த துறைகளில் எல்லாம் தமிழகத்திற்கு பல்வேறு நன்மைகள் கிடைத்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. அப்ப திமுக வெறும் ஒரு கூட்டணி கட்சியாக மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் கலைஞர் இருந்தார். அதனுடைய விளைவுகள் தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால, ஒரு அரசியல் மூத்த தலைவராக கலைஞர் இருந்த காரணத்தினாலே தான் இது போன்ற முறைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமைந்திருந்தது என்பதை மறுக்க முடியாது. ஆகவே சில பிரச்சனைகள் பேசித்தான் தீர்த்து கொள்ள வேண்டும், அரசியல் ரீதியாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற பொழுது கலைஞர் அவர்கள் அதை தீர்த்து கொண்டார். ஆக எந்த நேரத்திலையும் நமக்கு தண்ணி வரணும், அதான முக்கியம், அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல. இப்ப அது வரலையே. சமீபத்தில் கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இந்த பொறுப்புகள் அத்தனையும் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சரவையை கூட்டக்கூடிய அதிகாரம் உட்பட. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குது திமுக? பொதுவாக முதலமைச்சர் அவர்கள் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று முதல்ல கலைஞரும் வாழ்த்திட்டார், தளபதி பொருளாளர் அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் உள்ளதுதான். ஒரு முதலமைச்சர் உடல்நலம் இன்றி இருக்கிற பொழுது அவர் உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதில் ஒன்றும் தவறு இருக்க முடியாது. அதே மாதிரி கலைஞர் என்ன பண்ணார், அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஆளுநர் போய் பார்க்கக்கூடாதான்னு கேட்டார். மறுநாளே ஆளுநர் போனார், போய் பார்த்துட்டு வந்தார். அப்புறம் பார்த்துட்டு வந்த பிறகு கலைஞர் தான் மறுபடியும் கடிதம் எழுதினார், தளபதியும் சொன்னார், ஒரு நிர்வாகங்கள் கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அவர் நிர்வாக ஏற்பாடுகள் தான் சொன்னார், தவிர நீ பொறுப்பு முதலமைச்சர் அதெல்லாம் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கலாமே தவிர சொன்னாரு. பொறுப்பு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 3 இடங்களில் சொன்னாரு. நீங்க இடைக்கால முதல்வரோ அல்லது பொறுப்பு முதல்வரோ நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமாக. அது கட்சி செய்ய வேண்டியது. பொறுப்பு முதல்வரோ மற்றவர்களையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டியது. அந்த அடிப்படையில் அவர் சொன்னார், உடனடியாக நீங்க கூட்டி என்ன பண்ணுங்கன்னு சொன்னார். தவிர கவர்னர் செய்ய வேண்டியது அது என்னங்கிறத, அதுக்காக தான் அவர் நிர்வாக சீர்கேடுகள் தம்பிக்காம நீங்க உடனடியாக செய்யணும் அப்படின்னு தளபதி சொன்னார். அதுக்கு உள்ளே மாற்று ஏற்பாடுகளை செய்யுங்கள் தான் அடுத்து உடனே சொன்னார். திருப்பி கலைஞர் இதே போன்று உடல்நிலை சரியா இல்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 34 நாட்களில் இப்படி எந்த ஏற்பாடாவது செய்யப்பட்டதான்னு வைகோ உள்ளிட்டவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கான கேள்வி அப்போது பேசப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. 34 நாட்கள் இருந்தார். அப்ப நான்லாம் கூடவே இருந்தவன். 34 நாட்கள் அவர் ஒன்றும் இந்த மாதிரி வதந்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவில் தலைவருடைய உடல்நிலை இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா அண்ணாவினுடைய நினைவு நாளுக்கு அப்போ கூட ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து நேராக அங்கே மாலை வச்சுட்டு திரும்பி போன தலைவர் தான் கலைஞர். அதிகாரிகள் தினசரி அவரை போய் பார்த்துட்டு வந்தாங்க, ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டு தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கேள்வியே எழவில்லை. இன்னைக்கும் அறிக்கை கொடுக்குறாங்க, 1 மணி நேரம் காவிரி பிரச்சனைக்காக ஆலோசனை கூட்டம் நடந்தது என்று அரசு தரப்பிலிருந்து அறிக்கை வருகிறது. அது உண்மையா? அதுதாங்க, அது உண்மையா? நாங்க நடந்தது, நேரில் வந்தாரு, அண்ணா அறிவாலயத்துக்கு அண்ணா சிலைக்கு மாலை அணிச்சுட்டு போறாருங்கிறத நேரில் மக்கள் பூரா பாக்குறாங்க, பத்திரிகையில வருது, டிவியில வருது, எல்லா நிகழ்ச்சியிலும் நடக்குது. எல்லா கட்சி தலைவர்களும் கவர்னர் உட்பட ராகுல் காந்தி உட்பட பலரும் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போய் பாக்குறாங்க. நீங்களும் பார்த்துட்டு வந்தீங்க. பார்த்தாங்களா? நாங்க போய் பார்த்தோமா? சொல்வது என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு. என்ன முதல்ல அப்போலோ ஒரு வதந்திகளை உண்மையில பரப்புறதே யாருன்னா அப்போலோ தான். என்ன முதல்ல சொன்னாங்க, விழும் ஜுரத்தோட வந்திருக்காங்க, நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு போறாங்க அப்படின்னு அந்த செய்தி தொடர்பாளர் சரஸ்வதியை பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? மறுநாள் போடுவாங்க, ஒன்றும் இல்லை சொன்னாங்க. அப்புறம் ஒரு நேரத்துக்கு தினசரி முன்னேற்றம் அடைகிறது. முன்னேற்றம் அடையணுங்கிறதுல எங்களுக்கு எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. முன்னேற்றம் அடைகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் லண்டன்லேருந்து டாக்டர் வந்தாங்க, எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்தாங்க. வந்ததற்கு பிறகு இப்போ 4-5 நாளா அந்த முன்னேற்றங்கிற வார்த்தை கூட இல்லை. தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முதலமைச்சராக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால கொடுக்குறாங்க. மற்றபடி ஒருவருடைய உடல்நிலை குறித்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கூட. ஒரு சில இடங்களில் பிரைவசியும் இருக்கு. அது பாருங்க, பிரைவசி தனிப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு பிரைவசி இருக்கலாம். ஒரு சீஃப் மினிஸ்டர்ங்கிறது அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அது உண்மையா இருக்கணுமா? மாநிலத்தினுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கிற ஒருவர் சொல்கிறார், இது முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி இப்படியான ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது, இவருடைய இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல மாநில ஆளுநர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் சொல்றதுல நீங்க சந்தேகம் கிளப்புறதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? என்ன தப்பு இல்ல? நீங்க என்ன சரி, அதை ப்ரூஃப் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. பையில ஆளுநர் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆளுநர் மத்ததெல்லாம் சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன்ல 166/3 இருக்குன்றார். அது கூட நாங்க அக்ரி. ஏன்னா இது அன்கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வேற, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வேற. அன்கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்புல சொல்லி
அதை ஒன்று மீறி கவர்னர் செஞ்சார்னா தட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். ஆனால் கான்ஸ்டியூஷன் பல நேரங்களில் பல விஷயங்களில் மௌனமாக இருந்துடும், அது எதையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கும், தட் இஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். இது கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டு சொல்றது. அதுதான் இங்கிலாந்துல என்ன பண்றாங்க, கன்வென்ஷன் பின்னால் அப்படியே வந்துடுது. இப்போ ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன். முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டி நடத்த முடியாது, அவங்களால இந்த மாதிரி கையெழுத்து போட முடியாது, ஃபைலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கையெழுத்து போட முடியுமா முடியாதாங்கிறதுக்குள்ள நம்ம எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல. அவர் ஆலோசனையின் பேர்ல இப்படி ஒரு கையெழுத்து போட்டுருக்கான்னு சொல்லிட்டு போங்க. சந்தேகம் வருது, நாங்க ஒண்ணு அவங்க போட்டாங்களா என்னதான் சந்தேகம் கேட்கிறோம். திமுகவுடைய சந்தேகம் என்பது ஆளுநர் மீது சந்தேகமா? ஆளுநர் இப்படி ஒரு குறிப்பை கொடுக்கிறாரு, முதலமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அவருடைய இலாக்காக்கள் இவருக்கு மாற்றி அமைக்கப்படுதுன்னு அதை கேள்வி எழுப்புறார் திமுக தலைவர். மருத்துவமனையில கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, லங்ஸ் வேலை செய்யல, எல்லாம் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லயே இருக்கு. நான் ஒன்னும் புதுசா சொல்ல. ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது அப்பல்லோவோட எடுத்துக்கிறதா கவர்னர் எடுத்துக்கிறதா? எதுங்க ஒரு அறிவிப்பாக வருகிறதுல அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவ சிகிச்சையை கொடுத்தாலும் கூட இதை விட கவர்னருடைய அறிவிப்புக்கு அழுத்தம் அதிகமா உண்டா இல்லையா? அது கவர்னருடைய ஏதோ உடல்லே வரவேற்றவர் தளபதி வரவேற்று சொன்னார். நான் கூட கேட்டீங்க உங்க தொலைபேசியில, நான் கூட வரவேற்று தான் சொன்னேன். அந்த அறிவிப்பு செய்யறதுல எங்களுக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. அறிவிப்புல அவர் சொல்லியிருக்கவே வேணாம இல்ல, அவர் நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் அதை வரவேற்கிறார் முழுமையாக, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுல. ஆனா திமுக தலைவர் திரு கருணாநிதி அதுல கேள்விகள் எழுப்புறாரு. இது என்ன ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒரே கருத்து? அவரும் வந்து வரவேற்கல, வரவேற்கிறார். அவருடைய அறிக்கையை நான் முழுமையா படிச்சேன். கடைசி பேரால அவர் எழுப்புகிற கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகளை திரு ஸ்டாலின் எழுப்பல, ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் எழுப்பும் போது அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயே கருத்து முரண்பாடு இருக்கிறதா? அவங்க ரெண்டு பேரும் வரவேற்றிருக்காங்கல்ல. இந்த சந்தேகம் எதிர்க்கட்சி தலைவருக்கு வரல, அவர் முழுமையாக அதை வரவேற்கிறார். இது போன்ற ஒரு நீங்க வந்து நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்துவதை வரவேற்கிறார். உடனடியா நான் என்ன நீங்க கேட்கும்போது கூட நான் வந்து கவர்னர் ரிப்போர்ட்லாம் படிக்கலீங்க, அதை பத்தி தெரியாதுங்க. கவர்னர் இந்த மாதிரி மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கார். கேட்டதே தளபதி தான் கேட்டார், தலைவர் தான் கேட்டார். தலைவர் இந்த அறிக்கை உடனடியாக நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு மாற்று ஏற்பாடு வேணும்னு சொன்னாங்க. ஆக ரெண்டு பேருமே அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் மாற்று ஏற்பாடு நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் மாற்று ஏற்பாடு செய்திருப்பதற்காக அவர் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல இவர் என்ன பண்ணிருக்கணும், கவர்னர் அவரே பண்ண மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பவர் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தான் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒன்றும் இடைக்கால முதல்வரோ இதுவோ கிடையாது. அது அவருக்கு பவர் இருக்குன்னு 166(3) காட்டி பண்ணிருக்காரு. அரசமைப்பு சட்டம் 166 பிரிவு 3 அதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. அவரே செய்ய முடியும். அதே செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அப்புறம் தேவையில்லாம அதுதான் சந்தேகத்தை உருவாக்குது. தேவையில்லாமங்கிறது தான் அந்த வார்த்தை தான் இப்ப கேள்விக்குள்ளாகுது. தேவையா தேவையில்லான்னு தெரியாமலா கவர்னர் அப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பாரு? அவருடைய ஒரு எனக்கு சந்தேகம் வருது, நான் கேட்கிறேன், நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு போங்க. அப்ப உங்க சந்தேகம் ஆளுநருடைய அறிவிப்பு மேல, ஆளுநர் மீது திமுக சந்தேகப்படுகிறது. அவர் சொன்ன அறிவிப்பு வரவேற்கிறதுல எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதற்காக அவர் சொல்லி இருக்கிற அந்த வரிகள் வார்த்தைகள் அது உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் இல்ல, ஆளுநருக்கு அப்படி என்ன தேவை இருக்க போறது? அவர் வந்து இந்த மாநிலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு பொறுப்புல இருக்கிறவர். தேவைன்னு இல்லைங்க, அவருக்கும் பல பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கலாம். இதெல்லாம் யார் அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிற முடிவுகள் தானே. ஆளுநருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அவருக்கு எங்கிருந்து பிரஷர் இருக்கும்? மத்திய அரசாங்கமே பண்ணலாம். ஆளுநர்லாம் இண்டிபெண்டன்ட் நினைக்கிறீங்களா நீங்க? நியமிக்கிறது யாரு, செயல்படுறது யாரு? மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்கிருந்து வருது? ஏங்க அவங்களே இப்ப அந்த பிரைம் மினிஸ்டர் வராங்கிறாரு, ஏன் அவர் ஒன்றும் வரல? அமித்ஷா பாக்குறாரு, அருண்ஜேட்லி பார்த்திருக்கிறாரு, அவர் ஒன்றும் வரணும், நான் வரணும்னு கூட நான் சொல்ல விரும்பல. ஆனா இந்த மாதிரி சில நேரங்களில் அரசியல் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் பண்ண முடியல சார். இட் இஸ் வந்து நான் தான் முதலே சொன்னேன், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை, ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து அடுத்த ஏற்பாடு என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு வந்து நீண்ட கால சிகிச்சை தேவைப்படுவதாக மருத்துவ வட்டார ஹெல்த் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனை ஒட்டி கவர்னர் ஒரு கால் எடுக்கிறாரு, சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இப்ப இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம்ங்கிறது நடந்துருச்சு. ஆனால் அதுலயும் கேள்வி எழுப்பதுங்கிறது மூலமா தான் எதுக்காக இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன, அப்ப அதுல என்ன அரசியல் இருக்குங்கிற தெளிவடைறது தான் உங்கள்கிட்ட நான் அதுதான் நான் சொல்றேன். அவரே கவர்னர் தான் இந்த கேள்வி கேட்கணும். நீங்க எல்லாம் கேட்கறாங்களே இந்த மாதிரி, என்னங்க உங்களுக்கு ரிட்டர்னா வந்திருக்கா, இல்லை நீங்க போன்ல பேசுனீங்களா, இல்லை அவங்க அழைச்சாங்கன்னு சொன்னா அவரே கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற போது சட்டமன்றத்திலேயே அறிவித்தார், நாங்க வந்து எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்க்கட்சியாக இருப்போம். நிறைய இணக்கமான ஒரு சூழல் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பதவியேற்பு விழாவுக்கு நீங்க போனீங்க, அங்க வந்து உரிய இடம் அளிக்காத பட்சத்திலும் கூட அதற்கு பிறகும் ஒரு இணக்கமான ஒரு எதிர்க்கட்சியா இருப்போன்ற அறிவிப்பையும் கொடுத்தாரு. அதுக்கு முதலமைச்சர் தேர்ந்து ஒரு ரெஸ்பான்ஸும் பாசிட்டிவா வந்தது. ஆனால் இப்போ ஒரு குரூஷியல் டைம், நீங்களே சொல்ற மாதிரி ஒரு நிர்வாகத்துல முக்கியமான
இருக்கு, அவங்க உடல்நிலை சரியில்லாத சூழல் இருக்கிறது. அப்போ ஒரு ஆதரவான ஒரு கட்சியாக, எதிர்க்கட்சியாக, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய இடத்துல அரசியல் செய்கிறதா திமுகங்கிற கேள்விதான் வருது. அப்படி செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு தளபதியும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தளபதி அவர்களும் நான் துரைமுருகன் அவரெல்லாம் போய் இன்னைக்கு மற்ற சட்டமன்ற உறுப்பினரோட போய் இவரை பார்த்தே இருக்க மாட்டோம். அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா போயிருக்க மாட்டோம். கவர்னர் அறிவித்த அறிவிப்பின்படி அவர் எப்படி என்ன காரணங்களை சொல்லியிருந்தாலும் இன்று நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இன்று மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் அவரிடம் சென்று இன்று மனுவை கொடுத்திருக்கிறோம். ஆகவே அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தளபதியை பொறுத்தவரையில் இது ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுமே தவிர எதிர்க்கட்சியாக நிச்சயமாக செயல்படாது என்பதிலே அவர் முடிவாக இருக்கிறார். அதில் தான் அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பத்திரிகைகள்லாம் கூட இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கின்றன என்றால் அதுதான் உண்மையான நிலவரம். உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தல் தள்ளி போயிருக்கிறது திமுக தொடர்ந்த வழக்கின் காரணமாக. இது தள்ளி போக வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய விருப்பமாக இருந்ததா, அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலை உடனடியாக சந்திக்கிறதுல திமுகவுக்கு தயக்கங்கள் இருந்ததா? திமுகவை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்திற்கு சென்றோமே தவிர தள்ளி வைக்க வேண்டும் என்றோ நிறுத்த வேண்டும் என்றோ எண்ணம் திமுகவிற்கு நிச்சயமாக கிடையாது. ஆனால் தேர்தல் சரியாக ஒழுங்காக நடத்தப்படுமா என்ற ஐயங்கள் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளிலேயே பல நிலைகளில் இருந்தன. நானே எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சென்று ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன். குறிப்பாக மக்கள் தொகையின் அடிப்படையில் இதில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, நாம் ஆக்ட்லேயே இந்த பஞ்சாயத்து ஆக்ட்லிங்களே 2 வருஷத்துக்கு ஒரு இந்த சுழற்சி முறை, இப்போ எஸ்சி 2 வருஷம் இருந்தாங்கன்னா அடுத்த தடவை இன்னொரு ஆக்ட்லேயே இருக்கு. ஆனால் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 20 இடங்களில் 4 தேர்தலாகவும் இதுதான் இருக்கு. அந்த சுழற்சி முறை பின்பற்றப்படலை. அதே மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் இதை உடனடியாக செய்யணும், 2011 எடுத்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு சுழற்சி முறை வராதது அதிமுகவுக்கு தானே பாதிக்கும். அதிமுக பாதிக்குமா பாதிக்காதாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க அந்த அதிகாரிகள் செஞ்சதாவே இருக்கட்டும், இல்ல அவங்க தலையீடுகள் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க செஞ்சிருக்கிறத மாற்ற வேண்டும்னு ஆக்ட்ல சொல்லியிருக்கும் போது ஏன் மாத்தல? இந்த தேர்தலை எதிர்கொள்றதுல அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கிடுறதுல எல்லாம் கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்ப சமீப காலங்களில் திருநாவுக்கரசர் வெளிப்படையா விமர்சனங்கள் வைத்துட்டு இருக்கிறாரு. நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்திலும் கூட திமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்று பெரும்பாலான காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த உரசல் அப்படியே பெருசாகிட்டு இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? அது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம். அது பத்திரிகையில் எழுதுற செய்திதானே தவிர இன்னைக்கு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு திமுகவோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி பல நிலைகள்ல அவருடைய கருத்து என்பது உங்கள் கருத்துக்கள் இருந்து முரண்பட்டதாகவே இருக்கிறது. குறிப்பாக இடைக்கால ஒரு ஏற்பாடு வேண்டும் என்பதில் தொடங்கி முக்கியமான நிர்வாக ரீதியான பிரச்சனைகள்ல தொடங்கி எல்லாவற்றிலும் அவர் முரண்பட்டு நிற்கிறார். இது அலையன்ஸுங்கிறது தேர்தலுக்காக இருக்கிறது தான். நாங்கள் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கணும்னா 2 கட்சியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா, ஒரே கட்சியாக இல்லாம. ஆக கொள்கை ரீதியான வேறுபாடுகள் என்பது கட்சிகளுக்கு இடையிலே இருக்கிற ஒன்றுதான். அதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆக தேர்தலுக்காக ஏற்படுவதுதான் கூட்டணியை தவிர கொள்கைகளையெல்லாம் ஒத்துப்போக வேண்டும் என்பது அல்ல. அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, எங்க கருத்தை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். காங்கிரஸை கடைசி நேரத்துல தான் அந்த கூட்டணி என்பதை ஏற்றுக்கொண்டீர்கள், அல்லது அவங்கள வச்சுக்க விரும்பலையா திமுக? நிறைய இடங்கள்ல மிக குறைவான இடங்களையே இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க. தலைவர் தளபதி எடுத்திருக்கிற முடிவு உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் பற்றி உங்களுக்கு தெரியும். அதை பெருசாக கட்சியை விட தனி மனித செல்வாக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் நிலைத்து நிற்கும். ஆக அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியில் இருந்தாலும் இந்த கட்சியில் இருந்தாலும் நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுத்துங்க அப்படின்னு தான் திமுகவில் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் முடிவெடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில் கூட நான் காங்கிரஸ் மாவட்ட செயலாளரை கூட்டு பேசணும், அவங்க எது கேட்குறாங்கன்னு போடணும், கலந்து பேசி தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்திருக்கிறோமே தவிர இதில் பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் முதல்ல பார்த்ததனுடைய தவறுகள்லாம் மீண்டும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அது அவங்ககிட்டையும் சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் மாவட்ட அளவில் அவங்கவுங்க பேசி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். முன்னாடி ஏற்பட்ட தவறுகள் அப்படின்னு சொல்றதன் மூலமாக ஒருவேளை அதிகப்படியான இடங்களை கொடுத்ததன் மூலமாக ஆட்சியை பிடிக்க முடியாம ஒரு சூழல் வந்ததுன்னு சட்டமன்ற தேர்தல், நான் உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொல்றேன். உள்ளாட்சி தேர்தலில் சதவீதத்தின் அடிப்படையில் வாக்குகளை அந்த இடங்களை பிரிப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்ற காரணத்தினால்தான் தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் இந்த முடிவை எடுத்து அந்தந்த மாவட்டத்திலே அவர்களுக்குள்ள செல்வாக்கினுடைய அடிப்படையில் சில ஏரியாக்கள் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துடலாம், நமக்கு இருந்தால் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறது மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு திமுக கணிக்குதா?
திமுகவோட காங்கிரஸ் ஒன்றும் பெரிய கட்சின்னு அவங்களே சொல்ல மாட்டாங்களா? அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தெரியும். ஆனால் பல மாவட்டங்கள்ல 8%, 10% கூட அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை வச்சுதான் அது அவங்க வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா நிறைய இடம் இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க பலமான கட்சி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ மற்ற மாவட்டங்களில் மாவட்டம்னா ஒன்றும் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் இடம் ஒதுக்கினோம் தவிர நாங்கள் ஒன்றும் மொத்தமாக மாநிலம் பூரா அந்த பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஸ்டாலினை சந்தித்தார். கூட்டணி பற்றி கேட்டபோது அரசியல் ரீதியான சந்திப்புகளில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், கூட்டணிக்கான ஒரு சந்திப்பு தாங்கிற மாதிரி ஒரு கருத்தை திரு வாசன் சொல்லியிருந்தார். என்ன ஆச்சு? கடைசியில் வாசன் வந்து இடம்பெறவே இல்லை, காங்கிரஸ் வந்துச்சு. கடைசி நேரத்தில் திமுக வாசனை கழட்டி விட்டதா, அல்லது சட்டமன்ற தேர்தலில் அப்போது இருந்த ஒரு நிலைக்காக இப்ப பழி வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் அலையன்ஸ் வச்சுக்கிறோன்னு தளபதி பேசுனதா எங்களுக்கு செய்தி கிடையாது, பத்திரிகை ஒன்றும் இல்லை. வாசன் சொன்னார். வாசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு வெளியில வந்து அவருடைய இல்லத்தில வாசல்ல இருந்து பேசினாரு. இது அரசியல் ரீதியான சந்திப்பு தான், உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு சமிக்கையை அவர் கொடுத்தார், ஒரு கூட்டணிக்கான சந்திப்புன்னு. ஆனால் அதற்கு பிறகு வேறு நிலைப்பாடு வந்துச்சு. அதான் சமிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நீண்ட காலம் இருக்கு, நிறைய வரலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போதும் தமாக வந்து கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. எப்படி வேணா இன்னைக்கு கூட தமாகவில் இருந்து ஒருத்தர் திமுகவில் சேர்ந்திருக்காரு, மாநில பொறுப்புல இருந்து. கட்சியில இருந்து ஒருத்தரை சேர்க்கறீங்கன்னா அப்ப கூட்டணி இல்லங்கிறது அர்த்தம். அது அப்படி இல்லைங்க, அதான் சொல்றேன். அதுதான் கேட்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து வாசனுக்கு அழைப்பு கொடுத்து அவர் வராததுனால இந்த முறை அவரை வரவழைத்து கூட்டணியில் இடம் இல்லைன்னு திருப்பி அனுப்பி இருக்கிறதா திமுக? அப்படி ஒன்றும் நாங்கள் அழைப்பு வைப்பு கொடுத்தோம் வாசனுக்கு, நம்ம ஒன்றும் அதையும் செய்யலையே. சந்திப்பு அப்படிங்கிறதே வந்து நீங்க சந்திக்கிறது அப்படிங்கிறதே சட்டமன்ற இதில் சொன்னீங்களா? சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளுக்கும் தானே அழைப்பு கொடுத்தீங்க. குறிப்பா வாசனுக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தானே இருந்துச்சு. அது எல்லா கட்சியும் வரணும்னு நினைக்கிறதுல சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அதற்கான முயற்சிகளை திமுக கழகம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கும், எடுத்துக்கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்களுக்குன்னு சில சீட் ஷேரிங் அது இதெல்லாம் இருக்குல்ல. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒவ்வொரு கூட்டணி என்பதும் அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ப அங்கங்கே நடைபெறுவது தானே தவிர கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு கொள்கையில் அட்ஜஸ்ட் உள்ள கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்பதுதான் உண்மை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய மகன் தோல்வி அடையறதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு திருநாவுக்கரசர் வெளிப்படையாக இதே அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் குற்றம் சாட்டியிருந்தார். அது அவருக்கு ஒரு அரசியல் இவ்வளோ பெரிய தலைவர் எல்லாத்தையும் இருந்தவர், அப்படியே இருந்தால் கூட அது வந்து ஒரு தொலைக்காட்சியில் சொல்கிறதுங்கிறது தவறான செய்தி. ஏன்னா அவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு இவர் மகன் அவதால் தான் தோத்தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா எவ்வளோ எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு கூட்டணியில் வெளிப்படையா பேசுறது தவறு. கூட்டணியில் இருக்கும்போது அதற்காக அவங்கவுங்க கருத்தை சொல்ல முடியாதா அப்படின்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. கருத்துங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேறங்க. கருத்து சொல்றதுங்கிறது வேற. கொள்கை வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே அப்படியே போயிடுமா எல்லாம்? அது எப்படி? இப்போதும் அவர் கூட்டணியில் இருக்கார், அதை உணர்ந்துதான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன்னா அவருக்கான அது அழுத்தமாக அவருக்கான வழியாக இருந்திருக்கலாம். இட் இஸ் பர்சனல் லாஸ், அவ்வளவுதான். அவர் பையன் தோத்துட்டாருங்க. அவர் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல சொல்லியிருந்தாருன்னா கூட பரவாயில்ல. பையன் தோத்துட்டாருன்னு சொல்றாருன்னா அப்புறம் 8 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க, எப்படி வந்தாங்க? அவருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். 8 பேர் ஜெயிச்சு வந்தாங்க, எப்படி வந்தாங்க? 40 பேர்ல 8 பேர் ஜெயிச்சு வந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப மற்றவர்களும் சொன்னாங்க இடத்துல நின்னது 80 தான் வரும். அதுக்காக அவங்க தேர்தல்ங்கிறது அவங்களுக்குள்ள பலத்தை பொறுத்தும் இருக்கிறது, கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகளை பொறுத்தும் இருக்கிறது. ஆக தோத்த பிறகு கூட்டணி கட்சிகளின் மீது நாங்களும் குறை சொல்லலாம், நாங்களே எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். சொல்லணும்னா எங்களது கூட தான் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நான் இன்னும் அவரை மாதிரி நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை. திருநாவுக்கரசர் தனக்கான தனிப்பட்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காருன்னு ஏன் சொல்ல முடியாது? நீங்க மற்ற இடங்கள்ல சொல்லல, ஏன் அங்க மட்டும் சொல்றாருன்றீங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்றதுங்கிறது வேற, ஒரு கட்சி தலைவராக இருந்து சொல்றதுங்கிறது வேற. அவர் கட்சி தலைவராகிறதுக்கு முன்னே அந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா கூட வேற. கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்றதுங்கிறது தவறான. இப்போ நான் கூட தான் எவ்வளோ சொல்லலாம், நாங்கள் ஏன் தோத்தங்கிறது காரணம் அவங்க மேலே. அதெல்லாம் வந்து காங்கிரஸ்னால திமுக தோல்வி அடைந்திருக்கிறதா எங்காவது? நான் அப்படி சொல்ல வரலைங்க. திரு ராகுல் காந்தி சமீபத்தில் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில், பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியில், அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர் அடிப்படையில் வந்து பார்த்துட்டு போயிருக்காருனாலும் கூட சில கேள்விகள் எழுப்பப்படுது. திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார், அவர் எப்போதுமே திரு கருணாநிதி அவர்களை வந்து பார்த்ததில்லை அப்படின்னு திமுகவில் இருந்தே பல பேர் இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவும் முன் வச்சிட்டு இருந்தாங்க. பல முறை இது வந்து அங்கே அவருடைய தலைமைக்கே சொல்லப்பட்டது. இன்னமும் அந்த ஒரு விரிசல் என்பது அல்லது அவங்க இடையில இருக்கிற இடைவெளி என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? அந்த முதல்ல சொல்லிட்டேங்க, கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்ன முடிவாகிற ஒன்று. அது எப்போ ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அந்த அடிப்படையில்
அவர் வந்து பார்க்கறது போகிறது அது எல்லாரும் செய்கிறது தான். இப்போ நாங்களும் தான் போய் பார்த்தோம். அதனால் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்க போகிறோம் அர்த்தம். 34 நாட்கள் மருத்துவமனையில் திரு கருணாநிதி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த போது கூட்டணியில் இருந்தார். அப்போது பொறுப்பில் இருந்தார் இங்கே முதலமைச்சர். நீங்கள் அங்கே வந்து மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க. அப்போது அவர் வந்து பார்க்கலையே. அப்போ வேற இப்போ வேற சூழ்நிலைகள் மாறுகின்றன, அவ்வளோதான். இப்போ பார்க்கணும்னு தோண்டியிருக்கோம், வந்திருப்பாரு, அதனால வந்திருக்காங்க. மாறன் இருக்கும்போது எல்லாமே மத்தியில் இருந்தவங்க வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், சோனியா காந்தி அம்மையார் வந்திருக்கிறார், பிரணாப் முகர்ஜி வந்திருக்கிறார், எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி எப்போதும் திரு கருணாநிதி அவர்களை பார்த்ததே இல்லை. திமுக தலைவரை சந்திப்பதில் அவருக்கு பிரச்சனை இருக்கிறதா? அது எங்களுக்கு தெரியாது, அவங்க கட்சி விவகாரம். அதை பற்றின கவலையோ அல்லது அக்கறையோ உங்களுக்கு இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. எங்களை வந்து அவர் பார்த்து தான் ஆகணும், கலைஞரை பார்த்து தான் ஆகணும், அவர் பார்க்குறதால தான் கலைஞருக்கு மரியாதைலாம் நாங்கள் நினைக்கல. அது ஒரு அரசியல் பண்ணும்போது அவர் பார்த்தாருனா ரைட்டு, பார்க்கலனா ஓகே, எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட முக்கியம் சோனியா காந்தி அம்மா தானே. அவங்க தலைவர் மாதிரி அவ்வளோ பாசம் வச்சிருக்கும் போது எங்களுக்கு மற்றவங்களை பற்றி என்ன கவலை இருக்குது? ஆனால் இப்போ கட்சியில் இருக்கிற தலைவர்களை நியமிப்பது, திருநாவுக்கரசருடைய நியமனம் உட்பட பல நியமனங்களில் திரு ராகுல் காந்தியினுடைய முடிவு தான் இருக்கிறது. அடுத்த தலைமுறையாக கட்சியை அவர் தான் வழிநடத்தப் போகிறார். அப்படி இருக்கிற சூழலில் ராகுலுடைய இந்த புறக்கணிப்பை திமுக சாதாரணமாக எடுத்துக்குதா அல்லது அதை பற்றின கவலை இல்லை அப்படின்னு பார்க்குதா? எங்களை பொறுத்தவரை இல்லைங்க, திமுக என்னைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை என்றும் இழப்பது இல்லை. அந்த அடிப்படையில் இன்று கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னால் தலைமை இருக்கிற தளபதி அவர்களும் நிச்சயமாக எந்த தனித்தன்மையோடு அந்த கொள்கை பிடிப்போடு இந்த கட்சியை நடத்துவார்கள் என்பதில் அடிவண்ட தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நாங்கள் யாரும் அவங்க வருவாங்க. இப்போ அலையன்ஸுங்கிறது தடவை இருக்குது, அடுத்த தடவை இல்லை, அது மாறி மாறி போகிறது தானே. அதை வச்சுக்கிட்டே நீங்கள் இன்னொரு கட்சி அவங்க பண்ணிட்டாங்களே இவங்க பண்ணிட்டாங்களோ நாங்கள் அதை பற்றியாக கவலைப்பட்டு இருக்க போகிறோம். எங்கள் கட்சியை பற்றி நாங்கள் கவலைப்பட்டு இந்த கவலைகள் வெளிப்படையாக பத்திரிகைகள் எழுதப்பட்டது. பத்திரிகை எழுதினது மட்டும் இல்லை, பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளிப்படையாக இதை பற்றி பேசவும் செய்தாங்க. ராகுலுடைய இந்த புறக்கணிப்பு என்பதை கடந்த காலங்களில் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்குமே கூட அதை வந்து ஒரு புறந்தள்ளக்கூடியதாக இருக்க முடியுமான்னு தெரியல. பல முறை அவர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போதும் அவர் இவரை சந்தித்தார். அவருடைய பர்சனல் என்ன எண்ணங்கள் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை. அதனால் எங்களுக்கு பாதிப்புன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து பர்சனலாக விரும்பினா வந்து பார்க்கலாம், இல்லை பொலிட்டிக்கலாக ஆகணும் இவரை பார்த்தா தானே அவர் நினச்சாருன்னா வரலாம். வருங்காலங்களில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அது இல்லாமல் போகலாம். அதை பற்றி ஒரு சிந்திச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல. இல்லை, அது ஒரு இஷ்யூ ஆக்க விரும்பலை. அது எங்களுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. நாங்கள் வந்து அரசியலில் ஒரு நாகரிகம் காக்கக்கூடியவர்கள், தனித்தன்மையோடு இயங்குவோம். இதெல்லாம் திமுக சொன்னாலும் கூட திருநாவுக்கரசருடைய பல பதில்களும் கூட ரொம்ப ஒரு உரசலோடையே போயிட்டு இருக்குது. ராகுலுடைய வருகை, திருநாவுக்கரசனுடைய இந்த உரசல் போக்கு, இப்படியான விஷயங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து காங்கிரஸோடு நல்ல இணக்கமான ஒரு உறவில் இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுக பொறுத்தவரையில் இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய என்னால் முடியாதுங்க. நான் அந்த பொறுப்பில் இல்லை. அந்த பொறுப்பில் கூட செயற்குழுவோ பொதுக்குழுவோ பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறவர், அவருடைய மனதை அறிந்தவர். அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை வருகிற பொழுது இந்த கழகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தான் அலையன்ஸை பற்றியோ மற்ற முடிவுகளோ எடுக்கப்படுகின்றன. யாரோட சேரலாம் போலாங்கிறது ஒரு அலையன்ஸுக்காக பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டிலாம் நியமிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் இது செயல்படுகிறதே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இந்த அலையன்ஸுகள் செயல்படுவது இல்லை. அரசியலை தாண்டி கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கிறதுனால சில கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கு. ஆரம்பத்திலேருந்து நீங்க திராவிட இயக்கத்தின் மேல இருக்கிற ஒரு ஈடுபாட்டில் பொது சேவை வந்தவர். இன்னைக்கு திராவிட இயக்கங்களுடைய இந்த செயல்பாடுங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய நம்பிக்கை இழக்குது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட இயக்கம் தோன்றிய காலம் என்பது வேறு. அப்போது நானே திராவிடியன் மூமெண்ட்னு கிட்டத்தட்ட ஆய்வில் என்னோடய பிஹெச் டாப்பிக்காக தான். அப்போ 1920களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த பட்டதாரியுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு தான் நீதி கட்சி இல்லாமல் உருவாகி முதல்ல உருவானதே வந்து படிக்கணும், அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கும் படிக்கிற உரிமை கிடைக்கணும். சென்னை பல்கலைக்கழகத்தில் 100 பேர் பட்டதாரிகள் இருந்தாங்கன்னா அதில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் சரியாக இடம் கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலை இருந்த காலத்தில் தான் அந்த நீதி கட்சி உருவாக்கியது. நான் பிராமின் அசோசியேஷன்லாம் உருவாக்கினாங்க. அதிலிருந்து அப்படியே வளர்ச்சி பெற்று தான் இன்றைக்கு வந்து அந்த நிலைமை மாறி இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. கல்வித்துறையிலாகட்டும் அவர் எந்த குரலுக்காக கொடுத்தோமோ அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவைகளெல்லாம் பெற்றனுடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளினால் ஏற்பட்ட பலன்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இளைய தலைமுறை மத்தியில் திமுகவுக்கான ஈர்ப்புங்கிறது முழுவதுமாக குறைந்து கொண்டு வரதை பார்க்க முடியுது. எங்க சிக்கல்? அதுதாங்க, பொதுவாக கொள்கைகள் என்று வருகிற பொழுது காலத்திற்கு ஏற்ப அவைகள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது.
அது அந்த இன்றைய இளைஞருடைய மனப்பான்மை என்பது அன்றைய இளைஞர்களைப் போல. நான் படிக்கிற காலத்தெல்லாம் ஆன்டி இண்டியனைசேஷன்லாம் எந்த இதுவும் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல், அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சென்னையில் இருக்கிற கல்லூரிகளாக இருந்தாலும் மாணவர்கள் ஈடுபட்டு போராடிய காலம் என்று ஒன்று உண்டு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்பவர்கள் அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. காலத்தினுடைய மாற்றம். இப்போ அந்த மொழி உணர்வு அது இதெல்லாம் இதெல்லாம் என்ன அவுடேட்டட். இல்லை, அது எங்கே வருதுன்னா, அந்த அவுடேட்டடுங்கிற எண்ணம் எங்கே வருதுன்னா, உங்களை போன்ற கட்சிகளும் தலைவர்களும் பேசிய விஷயங்கள்ல இருந்து மாறுபடுகிற சூழல் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறது. எந்த ஹிந்தியை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினீங்களோ அந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஹிந்தி கத்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு இடம் கிடைக்கலங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக இந்த கொள்கையில் பேசாமல் ஒன்றா இருக்கலாமே தவிர அது அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறதா நான் நினைக்கல. பொதுவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு எந்த போனால் எந்த வேலை கிடைக்கும், எந்த இன்ஜினியரிங் படித்தா என்ன போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டேஷன் தான் இருக்கிறத தவிர மற்றபடி அது மேலே குறையாக கூட சொல்ல முடியாது. காலத்தின் மாற்றம் நீங்க செய்த காம்ப்ரமைஸ்னால அப்படியான ஒரு எண்ணம் வந்திருக்கான்ற. போராட்டங்கள்ல நீங்க களத்துக்கு போராட்டலன்னு சொல்லுங்க, அது காலத்துக்கு ஏற்ற முறையில போராட்டங்கள் வடிவம் மாறலாம். களத்துல இறங்கி தான் போராடணும் இல்லை, குறைந்தபட்சம் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க இன்னைக்கு ஆன்லைன் பெட்டிஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. ஆனால் இது மேல இருக்கிற ஈர்ப்பு குறைந்ததற்கு நீங்க செஞ்சிட்ட காம்ப்ரமைஸ் தான் காரணம் அப்படிங்கறத ஏன் நீங்க இல்லையே. திராவிட இயக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற இளைஞர்கள் பூரா ஒன்று திமுகவில் இருக்கான், இல்லை அதிமுகவில் இருக்கான், வேற எங்க போயிட்டான்னு சொல்றீங்க? திராவிட இயக்கத்தில் தான் வலதுசாரி இயக்கங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக தமிழ்நாட்டை பாக்குறாங்க. தென் இந்தியாவில தான் பெரிய அளவுக்கு வர முடியாத சூழல் இருந்தது. இப்ப கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இடம் இருக்குன்னு நம்புறாங்க, ஆட்சியை அங்க அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவிற்கு ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுக்கான இடத்தை கொடுத்ததுல திமுக அல்லது அதிமுக நீங்க சொல்ற இந்த திராவிட இயக்கங்களுடைய ஒரு அவங்க செய்துட்ட காம்ப்ரமைஸ் அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. காம்ப்ரமைஸுங்கிறத விட பிரச்சாரம் ஒன்றா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல முடியாது. இதில் எந்த காம்ப்ரமைஸும் யாரும் பண்ணிக்கலாம். நாம இடஒதுக்கீட்டு கொள்கையிலாகட்டும், மற்ற கொள்கையிலாகட்டும், நம்ம அந்த கொள்கைகளை விட்டு கொடுத்தோம்னு சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இது காலத்தின் மாற்றம். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாம் பிராமணியத்துக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் திரளையும் கொண்டு வர முடிஞ்சிச்சு உங்களால. அப்படியான அதிகாரத்தை அங்கிருந்து நகர்த்தி இடைநிலை சாதிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கும் சாதிய கட்டுமானத்தை முழுமையாக வளர்க்கறதுல திராவிட கட்சிகள் தான் பெரும் பங்காற்றுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேரடியா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த மத்தியில் இருக்க ஜாதிகள்ங்கிற அடிப்படையில் சொல்லும்போது பெரியார், ஆசிரியர் ஐயா வீரமணி அவரெல்லாம் பேசும்போது ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. பஸ்ஸில் போய் இந்த ட்ரெயினில் இந்த சினிமா தேட்டரில் க்யூவில் நிற்கிறவன் க்யூவில் நிற்கும்போது ரொம்ப ப்ரெஷர் அழுத்துறான்னு வச்சுங்க, பெரிய க்யூவாக இருந்து அழுத்துறான்னா பின்னால் இருக்கிறவனை பார்த்து ஏடா மேலே முதரன்னு திட்டுவானே தவிர அதை தள்ளி விட்டவன் கடைசியில் நிற்பான். அவனை பார்த்து திட்டமாட்டான். இது உதாரணம், 2 பேரும் சொன்ன உதாரணங்கள். அவனை பார்த்து திட்டமாட்டான். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஜாதிகளுக்குள்ளே அடிப்படை இவங்களுக்கு ஒருத்தன் யார் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் தகராறு வருமே தவிர மேலே இருக்கவங்ககிட்ட வராது. இதான் ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவான், ஒப்பீட்டு ஒருமைன்னு. தனக்கு கூரை வீட்டில் இருந்தவன் இவன் மெத்த விட்டு கொண்டான் பாடுறா அப்படிங்கிற பொறாம தான் வருமே தவிர காலகாலமாக மெத்த வீட்டிலே இருக்கிறவனை பார்த்து எவனுக்கு அந்த இயக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மூலமாக தான் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பரிணாம வளர்ச்சி தான். படிப்படியாக ஒரு காலத்தில் பிராமின்ஸ் பூரா இருந்தான், அதனால் அவங்களுக்கு எதிர்ப்பாக அந்த எண்ணங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற ஜாதிகள் வரும்போது கீழே ஒவ்வொருத்தராக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லா அடிப்படையிலும் அப்படியே அந்த போராட்டங்கள் அவங்களுக்கு தேவைதான். அந்த காலத்தின் மாற்றங்கள் தான். அந்த காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த அழுத்தங்கள் ஏற்படுகிற பொழுது எல்லா சாதியங்களும் அதுதான் சமூக நீதி கொள்கை, கலைஞர் நீதி கட்சி, திராவிட கட்சி, இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்ததெல்லாம் அது இல்ல. அங்கேயும் நீங்க பெரும்பான்மை வாதத்தை தானே ஆதரிக்கிறீங்க. இப்ப திமுகவிலையோ அதிமுகவிலையோ எந்த இடத்துல எந்த தொகுதியில எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த வேட்பாளரை போடுறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பாக்குறோம். அப்ப நீங்க முன்வைத்த கொள்கைகள் பின்னாடி போயிடுது இல்ல? அப்படி பாத்தீங்கன்னா தலைவர் என்ன பெரிய ஜாதிகாரரா, ஒரு மைனாரிட்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் சொன்னார்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இயக்க கொள்கையின் மீது அவர் வைத்திருக்கிற பிடிப்பு, ஆற்றல். அவரை தவிர்த்து உங்கள் கட்சியில் இருக்கிற 60 மாவட்ட செயலாளர்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட பெரும்பான்மை சமூகங்கள்ல தான் பல இடங்கள்ல பொறுப்புல இருக்கிறாங்க, அல்லது வேட்பாளர்களை அறிவிக்கிறதுலயும் அப்படிதான் வருது. அப்படி இருக்கும்போது தான் நீங்க பேசியதற்கும் செயல்பாட்டுக்கும் வேறு ஒரு எண்ணம் வரும்போது இளைஞர்கள் ஒருவேளை உங்கள்ட்ட இருந்து தள்ளி போறாங்களான்ற கேள்வி வருது. இல்ல, நடைமுறை அரசியல் இளைஞர்களே இதுதானே பிடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இளைஞர்கள்ட்ட தான் இந்த வரி ஜாஸ்தியா இருக்கு. அதை வளர்த்ததுலயும் 50 ஆண்டு கால ஆட்சி பொறுப்புல இருந்த உங்களுடைய பொறுப்பு இருக்குல்ல. அதாவது பொறுப்பா நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஜாதியின் அடிப்படையில்
அதான் நான் சொன்ன அதுக்கு தான் காலத்தினுடைய மாற்றங்கள், அடிப்படை மாற்றங்கள் இவைகள்லாம் ஏற்பட இது போன்ற தாக்கங்கள் ஏற்படுவது என்பது இயற்கை. இந்த கால மாற்றத்தை நீங்க சொல்ற மாதிரி காலத்துக்கேற்ற சில மாற்றங்கள் இருக்கு, இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் வேறு ஒரு பாதை எடுக்கிறாரா, ஒரு மென்மையான போக்குல போகிறாரா? ஏன்னா கலைஞருக்கும் அவருக்குமான இந்த இடைவெளி கூட தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. கலைஞரை பொறுத்த வரைக்கும் கொள்கைவாதியாக பல விஷயங்கள ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலினுடைய பார்வை வேறாக இருக்கிறது. குறிப்பாக நீங்க இந்து மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய 2 பேருடைய கருத்துக்கள் வெளிப்படையா வந்த கருத்துக்களை வச்சு பார்த்தா கூட அந்த முரண் இதுல தான் வருதா? இல்லை, கொள்கை முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் தளபதியை பொறுத்தவரையில் அவர் என்ன கொள்கை இருக்குன்னா தலைவருடைய கொள்கையில் முழுமையாக நம்பிக்கை ஏற்று செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் தளபதி அவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் பண்ணணும் போது எல்லோரையும் அணைத்து செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்கிற காரணத்தினால் அவர் காலத்தில் வேற, தளபதியினுடைய காலம் வேற. அதனால் கொள்கையில் வேறுபாடு இல்லாமல் அந்த கொள்கைகளை எப்படி எடுத்து சொல்லுவது, அவர் சொன்ன முறைகள் வேற, தளபதி சொல்கிற முறைகள் வேற, இவர் அணுகுமுறை வேற, அவர் அணுகுமுறை வேற. ஆனால் அணுகுமுறைகள் வேறுபட்டாலும் கொள்கையில் வேறுபாடுகள் என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. 2 பேரும் அந்த இயக்க கொள்கை, திராவிட இயக்க கொள்கை என்பதிலே ஒற்றுமையோடு தான் செயல்படுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தலைவர் செயல்படுகிறார். கலைஞருக்கு மட்டும் இளைஞர்களை விட்டுணுன்றதா? அவர் அந்த இளைஞரில் ஒருத்தராக இருக்கிற தளபதியை வளர்த்திருக்கிறார் சொன்னால் அவருடைய இளைஞருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கிற காரணத்தினால்தான் கலைஞர் அவர்கள் தளபதி என்று அடுத்த தலைவராக உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார். கூட்டணி விஷயத்திலும் கூட திருமாவளவன் ஒரு கருத்தை முன்வைத்தார். கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைத்து போறதுல கலைஞர் வந்து அரவணைத்து போவார், ஆனா திரு ஸ்டாலின் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதெல்லாம் தான் அவருடைய கருத்து, அது அவ்வளவுதான். அது எனக்கு ஒன்றும் அதில் உடன்பாடு இல்லை. பொதுவாக திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரணாக இருப்பதாக இந்த கட்சி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுபான்மை கட்சிகளும் நிறைய நேரங்களில் ஒரு தோழமை கட்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகளை விட இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகள் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஸ்டாலின் இருக்குதா? இல்லை, சிறுபான்மை மக்களை என்னைக்குமே தளபதி கைவிடுவதே இல்லை. அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை பெரும்பான்மை மக்கள்னு எந்த சொல்றீங்க நீங்க? முதல்ல எண்ணிக்கை அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் கூட தான் சொல்கிறேன் நான். இந்துக்கள்ங்கிறது முதல்ல ஒன்றா இருக்கிறாங்களா? சாதிய வாரியாகத்தான் அவர்கள். நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க, எந்த பெரும்பான்மை ஜாதிக்குதோ அந்த ஜாதியில் தான் கேண்டிடேட் போடுறாங்க. நீங்கள் அங்கெல்லாம் இந்துக்கள் பார்த்தா ஓட்டு போடுறாங்க? ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா மைனாரிட்டிஸ்கிட்ட இருக்கிற ஒற்றுமை இந்த ஜாதி அமைப்புகளில் கூட கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா அதே மாதிரி 2 பேர் கேண்டிடேட் ஒரே ஜாதியில் போட்டால் தீர்ந்து போச்சு. அப்போ போய் எந்த ஜாதி நிற்க போகுது? இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அங்கே ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறாங்கன்னா அப்போ ஒரே ஜாதியில் தான் 2 பேர் பெரும்பான்மையாக நிற்கிறாங்க. அப்போ ஓட்டு போடும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜாதியை பற்றி மறந்துட்டு அடுத்த கட்டம் எந்த கட்சின்னு தான் அடிப்படையாக நிற்கிறது. எதுன்னா கட்சி தான், தலைவர் தான், கலைஞரா, தளபதியா, முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவா, இதுதான் நிற்கிறத தவிர வேற எந்த விதமான கொள்கை பேசிய கட்சிகளிலும் கூட தனிநபர்கள் தலைவர்கள் தான் நிற்கிறாங்க. தலைவர்களை வைத்து தான் கட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு இறுதி முடிவுக்கு வர வேண்டி இருக்குது. கொள்கையும் வேணும், தனிநபர்களுடைய தலைமையும் வேணும். அது இல்லாமல் எந்த கட்சியும் இருக்கிறது இல்லை. அதான் பிராக்மேட்டிக் அப்ரோச். அரசியலை பொறுத்தவரையில் நடைமுறை ரீதியான ஐடியலிஸ்டிக் அப்ரோச், பிராக்மேட்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க, கேரிஸ்மேட்டிக் அப்ரோச். கேரிஸ்மா வச்சுக்கினே அரசியல் ஓட்டினவங்கலாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் கலந்து 3மே ஒன்றாக வைத்திருக்கிற தலைவர் கலைஞர் தான். அந்த மாதிரி தளபதியும் அது போன்று வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான். அவர்கிட்ட கேரிஸ்மாவும் இருக்குது, அவர் ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது அவர் மேலே. அதே மாதிரி ஐடியலிஸ்டும் அவர்கிட்ட இருக்குது, இல்லைன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ப்ரக்மேட்டிசம் நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞரெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரக்மேட்டிக் அப்ரோச்சும் இருக்குது. இந்த 3 அப்ரோச் அவர்கிட்டையும் இருக்குது, கலைஞர்ட்டையும் இருக்குது. அவர்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கினது அந்த அடிப்படையில் தான் அந்த இயக்கம் ஓடி. பொதுவாக மதவாதத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து வச்சுட்டு இருந்த ஒரு கட்சி. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பெருசா பார்க்க முடியல. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவராக உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற திரு ஸ்டாலின் கிட்ட அவர் ஒன்றும் எந்த நேரத்துலையும் வந்து இந்து மதத்தை பற்றி ஆதரிச்சோ போனதோ பேசல. எல்லாரும் ஒன்று நினைக்கிறாரு. அண்ணாவே தானே சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் அதே அடிப்படையில் தான் இருக்காரு. இவங்க பிராமின்ஸ் வந்தாலும் அந்த இவங்களையும் பார்த்துக்கிறாரு, இஸ்லாம்ஸ் வந்தாலும் எல்லோரையும் சந்திக்க வேண்டும், எல்லோருக்கும் பொதுவான ஒரு கட்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் எதிர்பார்க்கிறதும் கூட. ஆனால் நீங்க முன்வைச்ச குறிப்பாக பெரியாரை தொடர்ந்து அண்ணாவை தொடர்ந்து கலைஞரும் வந்து ஒரு பெரியார் கொள்கை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, தலித்துகள் ஒரு அரவணைப்பு, சிறுபான்மையினர் அரவணைப்பு, இப்படியெல்லாம் இருந்த திமுகவினுடைய அந்த நோக்கம் அல்லது கொள்கைகள், அதனுடைய செயல்பாடுகள்ங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் வேறு வகையாக எல்லோரையும் அரவணைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொஞ்சம் அதெல்லாம் மட்டுப்பட்டு இருக்கிறதா, அதற்கான ஒரு குரல் என்பது குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதான் நம்ம முதல்ல சொன்னேன், கொள்கையில தளபதியோ மற்றவங்களோ அந்த கொள்கைகள்ல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. அணுகுமுறைகள்ல
காலத்திற்கேற்ப அப்ரோச் மெத்தட் தேவைப்படுது. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால தான் ஒரு தலைவராக அவரால் இதெல்லாம் தான் காம்ப்ரமைஸா பார்க்க வேண்டியிருக்கு. திமுக கலைஞர் அப்படின்னு சொன்னாக்கா இவர் உண்மையான பெரியாரிஸ்ட்னு தான் நினைக்கிறாங்களே தவிர திமுகவை பொறுத்தவரையில் யாரும் இப்போ ஏடிஎம்கே மாதிரி காம்ப்ரமைசிங் நீங்கள் சொன்ன அந்த காம்ப்ரமைஸ் அங்கே தான் நடக்குது. ஏன்னா அன்றைக்கி காலையில் எல்லாரும் பொட்டு வச்சுன்னு வரணும், இது ஒன்று வரணும், அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே நிறைய மாறி போய் இருக்கிற ஒரு காலகட்டம் அது உருவாகி இருக்கிறது. இல்லை உங்கள் கட்சியிலே எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாய்பாபா படத்தை வச்சுட்டு இருக்கிற தலைவர்களை பார்க்க முடியுது. அது ஒரு சில பல இடங்கள்ல ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன் பிடிஆர் வேணுகோபால் இருக்கும்போது கூட அப்படிதான் இருந்தாரு. அதே மாதிரி சில பேர் அவங்களுடைய அதை போய் நம்ம எதுவுமே இயக்கத்தை கொள்கைகளை பரப்புவது என்பது வேறு, திணிப்பது என்பது வேறு. நாங்கள் இன்னும் அந்த கொள்கையை பரப்புகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோமே தவிர திணிக்கிற முயற்சியில் என்றும் அந்த காலத்திலிருந்து கூட ஈடுபடுவது இல்லை. அதுதான் அரசியல் ஒரு கட்சிக்கு அப்படிதான் இருந்தா. அந்த இடத்துல தான் திமுக காலத்துக்கு ஏற்ற வகையில ஒரு மாற்றத்தை நோக்கி போகுதா அப்படின்னு கேட்கிறேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாமே அது அரசியல் கட்சியில் இருந்தால் செஞ்சு தான் ஆகணும். அதுதான் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், பிராக்மேட்டிசம் சொன்னேன், நடைமுறை ரீதியான அரசியல். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. அக்னி பரீட்சையின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.